என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது என்ன, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, dy/dx + y × sin x = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இது கிவன் எழுதிக்கலாம். இது என்ன கிவன் கொடுத்தக்கூடியது எழுதுங்க, dy/dx + y × sin x = 0. இதுதான் நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய கிவன். இது எழுதுனதுக்கப்புறம் இதனுடைய ஃபார்ம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு எழுதணும். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, நம்மளுக்கு dy/dx + py = q. இந்த ஃபார்மில் நமக்கு இருக்குது. dy/dx + py = q. இதுதான் இந்த ஃபார்ம். இந்த ஃபார்மில் இருக்கான்னு சொல்லி நம்ம என்னென்னா இந்த ரெண்டு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இந்த ரெண்டு என்ன பண்ணணும், செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது பாருங்கள், இங்கே dy/dx இருக்குது, இங்கே dy/dx இருக்குது, கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கே y இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ y-னுடைய கோஎஃபிஷியன்ட், y-னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, p. இங்கே y-க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் p. இங்கே பாருங்கள், y-க்கு முன்னாடி என்ன இருக்குது, p = இந்த y-க்கு முன்னாடி என்ன இருக்குது, sin x. அப்போ y-னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. அப்போ p = sin x. இந்த கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தில் p என்ன, sin x. இங்கே பாருங்கள், y ரவுண்ட் பண்ணிடுங்க, மீதி இருக்கிறது என்ன, p தான் sin x. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், q. அப்போ q-ஓட வேல்யூ என்ன, 0. அப்போ அவன் கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தில் கிவன் ஃபஸ்ட் எழுதிட்டு ஃபஸ்ட் இந்த ஃபார்ம் எழுதணும். dy/dx + py = q. இந்த ஃபார்மில் இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா அடுத்து பாருங்கள், அந்த y-னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. இந்த y-க்கு முன்னாடி என்ன இருக்குது, sin x. y-னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் p. அப்போ p-யோட வேல்யூ என்ன, sin x. q-ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு கூடிய அதாவது RHSல வரக்கூடிய வேல்யூ தான் q. அப்போ q-ஓட வேல்யூ என்ன, 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்பயுமே p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், ஷார்ட் ஃபார்மை நான் IFன்னு எழுதிக்கிறேன். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = அதனுடைய ஃபார்முலா என்ன, e∫pdx. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = இன்டகிரல், இந்த p பலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். p-யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், sin x. அப்போ e∫ sin x, அந்த dx அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், sin x dx. sin x இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா, -cos xன்னு வரும். எப்படி sin x இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், -cos x. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அப்போது இந்த இன்டகிரல் sin x dxக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், -cos x எழுதலாங்களா? அப்போ இங்கே எழுதும்போது e∫ x. இதை நம்ம சிம்பிளிஃபை ஃபர்தராக பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e∫ x தான் ஆன்சர். நான் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுதாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை எடுத்து எழுதணும். அடுத்து இந்த என்னுடைய ஃபார்ம் எழுதணும். இந்த ஃபார்ம் எழுதிட்டு இந்த ஃபார்மில் செக் பண்ணி பார்த்தோம். இந்த செக் பண்ணதுக்கப்புறம் p வேல்யூ q வேல்யூ எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுனதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரே ஸ்டெப்பில் தான் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.